வணக்கம் வணக்கம் வணக்கம். சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை அணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எகிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நவம்பர் 14, 2025, ஐப்பசி 29, வெள்ளிக்கிழமை. ஐப்பசி வெள்ளி, கடைசி வெள்ளி, பூர நட்சத்திரம், தேய்பிறை தசமி திதி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் நாங்கள் திருமுறைகளை பொருள் உணர்ந்து ஓதுதல் செய்து வருகின்றோம். திருமுறைகளை பொருள் உணர்ந்து ஓதுதல் செய்து வருகின்றோம். அந்த விதத்தில் இன்றைக்கும் நாங்கள் திருமுறைகளை பார்ப்போம். ஏதாவது திருமுறைகள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறீங்களா? பூவல்லி பார்த்து கொண்டிருந்தோம். திருவாசகத்துல திருப்பூவல்லி பாடலை இதில் எடுத்து போட்டு பார்ப்போம் நாங்கள். நான் பெற்ற இன்பம் பெரு Yes. You started. Okay. Good luck. Thanks. Balli's upstairs in the Jean katta padukra. G vareyliya no? No. Should I bring her here? Yeah. Idila vechu. அதில் கீழே போட்டு விடுங்க. கிட்டவே இதில் இந்த கதிரை எடுத்து விட்டு அவள் பார்த்து கொண்டிருப்பார். ஷேர்ஸ் எடுத்து விடுங்க அந்த ஃபேஸ் வீக். நல்லது. ஷேரிங்கில் வந்து திருப்பூவல்லி மாணிக்க வாசகருடைய இருக்கிறது. 20 பாடல்கள் இருக்குது. கொஞ்சம் நல்ல உருக்கமான பாடல். இன்றைக்கு திருப்பூவல்லியை படிப்போம் நாங்கள் திருவாசகத்துல. திருச்சிற்றம்பலம். பிணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அணையார் புனத்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ. பூ அள்ளி கொய்யாமோ என்ன கருத்து? சுவாமிக்கு பூ பறித்தல். சுவாமிக்குரிய திருத்தொண்டுகளை கொண்டு சுவாமிக்கு பூசைக்கு உரிய சுவாமிக்கு அலங்காரத்துக்குரிய பூக்களை மலர்களை கொய்து கொண்டு வருதல். இது ஒரு மிக முக்கியமான தொண்டாக இருக்குது. புலர்வதன் முன் முளகிட்டு அலகவிட்டு முழக்கமிட்டு பூமாலை புனைந்தேத்தி என்று வருமங்கால. அப்படி அடியவர்களுடைய பூ மிகவும் முக்கியமானது உண்டு. பூசை என்பதே பூவினால் செய்வது பூசை. தமிழ்ல இருந்துதான் அது வந்தது. பூவினால் செய்வது பூசை.
அது சமஸ்கிருதத்துல பூஜா ஆயிட்டு. இன்றைக்கு எல்லா தேவாலயங்கள் சேர்ச்சுகளில் கூட காலை பூசை மாலை பூசி வேண்டியிருக்கு. ஆனால் பூவாலை செய்வது பூசை நாங்கள் தான். அந்த பூசை செய்வதற்கு பூ கொய்ய வேண்டும். இந்த பூ கொய்யக்குள்ளையும் இறை சிந்தனையோடு அதை செய்ய வேணும். பல பேர் நாங்கள் தவற விடுற விஷயம் என்னன்னு கேட்டா, சாமி கும்பிடுற நேரம் மட்டும் வந்திருந்து தண்டுவோம். அது வரைக்கும் போன்ல வளவளாண்டு 4 கதை, ஊர்கதை, உலக கதை, வீண் கதை, புறம் பேசுதல், பொய் பேசுதல், 4 குற்றங்கள் இருக்கல்லோ. இன்னாத கூறல், புறம் பேசுதல், பொய் பேசுதல், பயனில சொல்லல். இந்த 4 நல்லா செய்து போட்டு அந்த நேரம் மட்டும் எந்த காரியத்திலையும் இறைவனை கொண்டு வந்து செலுத்த வேணும். அட்லீஸ்ட் அதுக்கு முதல் எல்லா காரியத்திலையும் இறைவன் வர்றதுக்கு முதல் இறைகாரியங்கள் என்றாலும் இறைவனை செய்ய வேணும். பல பேர் சச்சங்கத்துக்கு வந்தாலும் இடையில வேறு கதை கதைக்கிறது உண்டு. கோயிலுக்கு போனாலும் வேறு கதை கதைக்கிறது உண்டு. இதுல என்னன்னு கேட்டால் அடுத்த தலைமுறை அதையெல்லாம் அவதானிக்குது. அதுதான் இருக்கிறது. அப்ப வீண் கதை கதைத்தல், மற்றது ஒரு கிளாஸ் நடந்து கொண்டிருக்க தங்களுக்குள்ள ஒரு குசு குசு ஒரு கதை, ஒரு டெலிபோனை வச்சு கதைக்கிறது, இப்படி எல்லாம் பெரிய ஆக்கள் நிறைய சேஷ்டைகள் செய்வார். எங்கட பிள்ளைகள் பார்த்துட்டு சொல்லுவார், என்ன உங்களோட சச்சங்கத்தாக்கள் மேல குளப்படின்னு சொல்லுவாங்க. மாறி பாத்தீங்க ஏன்னா அந்த நாள்ல ஒரே நேரத்தில் நடக்க இவ வந்து தங்களுக்குள்ள கதை கத்து வாங்கிடுவிடும் தந்துவிடும். அப்படி பெரிய ஆக்கள்ல நிறைய குறைபாடுகள் இருக்குது. அப்ப முதலாவது காரியமாக இறைகாரியங்கள் எல்லாத்திலையும் கூட அட்லீஸ்ட் இறை சிந்தனையோட இருக்கிறது நல்ல. இப்ப அதுல பூ பறைக்கிற பொழுது எங்களுக்கு தெரியும், இங்க ரோச்செஸ்டர்ல ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் ஹரணையா இதுல அங்க அடியவர்கள்லாம் எல்லா தொண்டுகளும் செய்கிறது. அப்ப சமையல் நடக்கும். சமையல் நடக்கும் போது இந்த கதை நடக்கிறது. அப்ப சில ஆண்டுகளுக்கு வந்து அவர் சொல்லிட்டார், சமைக்கைக்கு ஒரு தரம் கதைக்கப்படாது, ஆக லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி கொண்டு இருக்கணும். அப்ப சமையல் அறையில லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி கொண்டிருப்பது மேலே டிவி ஸ்கிரீன்லயும் அது அந்த வரிகளோட போய்கொண்டிருக்கு. அப்ப அதை சொல்லிக்கொண்டு கேட்டுக்கொண்டுதான் சமைக்க வேணும் இருக்கிறது. அப்ப இது நாங்கள் சமைக்கைக்குள்ளேயும் செய்யலாம், அது இருக்குது. நாங்கள் சமைக்கைக்குள்ளேயும் செய்யலாம். ஆனால் அட்லீஸ்ட் இறைவனுக்கு செய்யக்குள்ள அப்ப பூ கொய்யக்குள்ளேயும் என்ன மாதிரி பூ கொய்ய வேணும் என்று போட்டிருக்கிறார். எப்படி கொய்ய வேணும்? சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ. சீர்பாடி, சீரண்டா என்ன? சிறப்புகளை பாடிக்கொண்டு நாங்கள் இந்த பூக்களை கொய்வோமாக, பூக்களை கொய்வோமாக என்று இருக்கிறது. யாருடைய சீர்பாடி? அணையார் புனத்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன். அணையார் புனத்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன். புனல் என்றால் என்ன? நீர். புனல் என்றா நீர். புனை அது புனல். புனல் என்றா நீர். புனை என்றால் என்ன? அம்பால குறிக்குதா ஐயா? இல்ல, புனை என்பது நான் நினைக்கிறேன் நீருக்கு போடுற கரையோ கட்டோ மடையோ இருக்க வேணும்னு நினைக்கிறேன். மரக்கலம், புனை, தோணி. அணையார் புனத்தில்லை, அணையார் புலத்தில்லை. அப்ப அங்க வந்து நீர், இப்ப தில்லையில நீரை காண கிடையாது. மாணிக்கவாதிகர் சம்பந்தர் காணத்தில அது கொஞ்சம் சதுப்பு நிலப்பகுதி, கடற்கரையோட சேர்ந்த சதுப்பு நிலப்பகுதி. தில்லை செடி சதுப்பு நிலத்தாவரம், தில்லை வனமா இருந்தது, அது ஒரு சதுப்பு நிலத்தாவரம். அப்ப அந்த நாளையில அந்த தண்ணி அதுக்கெல்லாம் ஒரு அணை கட்டி கரை கட்டி விட்டிருப்பார்கள் ஊருக்குள்ள வரமாண்டு கேட்க. அதான் அணையார் புனல். அணை கட்டப்பட்டு தடுக்கப்பட்ட நீர் சூழ்ந்த தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் என்ற புனை என்பது இங்க மரக்கலம், ஒரு மரக்கலம். அந்த ஒரு மரத்தால கோதி எடுத்த ஒரு சின்ன தோணியத்தான் புனை என்று சொல்றது. இது அந்த இதுலயும் வரும், அந்த தீதன்னம் பிறதரவாராயில வரும், அதுலயும் அந்த புனை வருகிறது. அந்த புனை போல அந்த மாதிரி. அப்ப என்னத்துக்கு? இந்த கடல்ல, புறவிக்கடல்ல நீந்துவதற்கு, இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் ஆழ்ந்து போகாமல் நீந்துவதற்கு, புறவிக்கடலில் ஆழ்ந்து போகாமல் நீந்துவதற்கு, துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் அதெல்லாம் ஆழ்ந்து போகாமல் நீந்துவதற்கு எங்களுக்கு பற்றுக்கோடாய் கிடைத்தது அந்த மரக்கலம், அந்த புனை.
அதான் புனையாளன். அப்ப அணையார் புனத்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ, அவரை பாடுங்கோ. அம்பலத்தே ஆடுகின்ற அவரை பாடுங்கோ. எப்படிப்பட்டவர் அவர்? அவர் எங்களுக்கு மரக்கலம் போன்றவர். இந்த பெரிய கடல் தான் வாழ்ந்துடுவன் போகலாது. ஒரு மரக்கலம் இருந்தா யோசிக்க தேவையில்லை, ஏறி இருந்துட்டா கொண்டே விட்டுடும். அதுதான் புனை ஆளன் என்றார். புனைதானே கொண்டே விடாது, புனை ஆளன் என்று சொன்னார். புனை என்றா மரக்கலம், புனையாள் என்ற மரக்கலத்தோட அவரும் இருக்கிறார், அவர் கொண்டே விட்டுடுவார். அதுதான் புனை ஆளன். இல்லாட்டி புனை சீர்பாடி என்று சொல்லி இருக்கலாமே, புனையின் சீர்பாடி பூவல்லி கொய்யாம் என்று சொல்லல. புனை ஆளன், புனையை ஆளபகவன், அதை உடமையாக கொண்டவன். அவர் அதில் இருந்து படகோட்டியாக வருவார். கிறிஸ்தவத்தில் சொல்லுவார்கள் மேய்ப்பரண்ட், மேய்ப்பர். இந்த ஆடு பண்ணகளை மேய்க்கிறவர் மேய்ப்பர். இந்த மேய்ப்பர் இங்க வந்து புனையாளன். அப்ப அணையார் புனத்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாவோ. அம்பலத்தே ஆடுகின்ற, தில்லை அம்பலம். அம்பலங்கள் எத்தனையோ இருக்குது. சித்தம்பலம், பேரம்பலம் பார்த்துனாங்க. சித்தம்பலம் ஆத்மாவுக்குள்ள உங்க, பேரம்பலம் அண்ட சராசரம் அங்கும். இது தில்லை அம்பலம். தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன். நடனம் வந்து அன்பவுண்டட் டான்ஸ், எல்லையற்ற எல்லையற்ற. சொல்லுவார்கள், கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அறுபதை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கல். அப்படிப்பட்ட அந்த புனையானுடைய சீர் பாடிக்கொண்டு நாங்கள் பூ கொய்ய வேண்டும். குளிக்கிறதுக்கு ஒரு பாட்டு சொல்லிட்டார், முதல் தெரியும். ஆடேல ஒரு பாவா எல்லாம் குளிக்கிறதுக்கு பாடியாச்சு, எழுப்புறத்துக்கு பாடியாச்சு, பள்ளி எழுச்சு. இது பூ கொய்யறதுக்கு பாடுற பாருங்க. சுண்ணம் முடிக்கிறதுக்கும் பாடுற. சுண்ணம் என்பது அந்த காலத்துல மேலுக்கு போடுற சோப்பு, சுகந்த வாசனை பொடி. அப்ப அதெல்லாம் விடிச்சுத்தான் பெண்கள், அதுல மிக முக்கியமா அதெல்லாம் விடிச்சுத்தான் குளிக்க போகணும். சுண்ணம் முடிக்கிறதுக்கும் பாடிட்டார், நீராடுறதுக்கு பாடிட்டார், எழுப்புறதுக்கு பாடிட்டார். இங்க பூ கொய்யறதுக்கு பாடுறார் பாருங்க. அப்ப வாழ்க்கையில இறைகாரியங்களில் என்றாலும் நாங்கள் இறைவனுடைய சிந்தனை, இறைவனுடைய பாடல்கள் அதுகளோட இருக்க வேணும். சிந்தனை எங்கேயும் மாறி மாறி போகும். அது போகாம இருக்கிறதுக்கு வாயில இறைவனுடைய நாமத்தை, இறைவனுடைய பாடல்களை பாடிக்கொள்ள வேண்டும். அப்ப அணையார் புனத்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ என்று அதை சொல்லுகின்றார். செய்ய வேண்டியது அதில் தன்னை சொல்லுகின்றார். இணையார் திருவடி எந்தளை வேல் வைத்தலுமே. இணையார் திருவடி, the pairs of his lotus feet. இணை என்றால் ஜோடி. அவருடைய பாதங்களை என்னுடைய தலையிலே வைத்தார். நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி நலந்தானிலாத சிறு ஏற்கு நல்கி. இப்படி படிப்பார் திருவாசகத்தில். அருவரொருவன் அவனியில் வந்தே குருவரனாகி அருளிய பெருமையைச் சிறுமையென்று இகழாதே என்று சொல்லுவார். சிவபெருமான் தனக்கு குருவாக வந்து ஆட்கொண்டதை தானே மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் பல இடங்கள்ல ஆவணப்படுத்தி இருக்கிறார். அறிக்கையிடுதல் என்று சொல்லுவார்கள். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே. வைத்தார் தன்னுடைய திருவடிகளை எந்த தலைமையில். என்ன நடந்தது? துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறைந்து ஒளிந்தேன். இவ்வளவு நாளும் எனக்கு துணை என்று நான் நம்பி இருந்த சுற்றங்கள். சுற்றங்கள் என்றா என்ன? அவருடைய உறவுகள், நட்புகள், மனித தொடர்புகள். பிரிந்தேன் நின் நண்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழன் நரகு குறவாய மனிதரையே. அபிராமி அந்த சொல்லுவார். புரிந்தேன். யாரை புரிந்தேன்? நின் நண்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறைந்தே விழன் நரக குறவாய மனிதர். உன்னுடைய அடியவர்களுடைய போற்றாத, எண்ணாத, அவர்களை மதிக்காத மனிதர்களுடைய தொடர்பை விட்டு பிரிந்தேன் என்று சொல்லுவார்.
அதே மாதிரி இவரையும் சொல்றார், துணையான சுற்றங்கள் அத்தனையின் துறந்தொழிந்தேன். மாணிக்கவாதியோட பாடல்கள்ல துறவர நெறிகள் நிறைய இருக்கு, வைராக்கியமும் துறவரமும் நிறைய இருக்கு. அப்ப இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே அந்த அனுபவம். கையை தலையில வச்சோன்னு விவேகானந்தர் சொல்லுவார் தனக்கு என்ன நடந்ததுன்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கையை தலையில வச்சோன்னு என்ன நடந்தது என்று. துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்தேன். நாங்கள் துணை என்று நெச்சு கொண்டிருந்த சுற்றங்கள் எல்லாம் உண்மையில துணை இல்லை, இந்த கடல்ல இழுத்து கொண்டே இருக்குது. அப்ப துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அணையார் புனத்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ என்று அந்த முதலாவது பாடல் வருகிறது. அடுத்த பாடல் கொஞ்சம் பெருசாக்கங்க ஐயா. எழுத்து தாய் சுற்றம் மட்டுமெல்லாம் என்னுடைய கண்டம் மறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் அந்த இடைமருதில் ஆனந்தத்தே நிறந்த பொந்தை பரவினாம் பூவல்லி பொய்யா ஆனந்தத்தேன் இருந்த பொந்தை பரவி. இது மரத்துக்குள்ள இருக்கிற தேன். தேன்ல நிறைய தேன் இருக்கு, மலை தேன் இருக்குது. இது பொந்து தேன், மரப்பொந்துகளுக்குள்ள தேனி கூடு கட்டி வர்ற தேன், அது பொந்து தேன். மலை தேன் என்பது பெரிய குளவி, அது கொஞ்சம் கடித்தாலும் இதா இருக்கு. மலை தேன் பொதுவாக இலங்கையில தென்பகுதிகளில் இருக்கும், மலைப்பாறைகள்ல இருக்கிற தேன் மலை தேன், பாறைகள்ல கூடு கட்டும். மற்றது கொம்புத்தேன் என்பது கிளைகள்ல கூடு கட்டுறது. அதான் கொம்பு, கொம்பண்டா கிளை, கிளைகள்ல தேன் கூடு கட்டுறது கொம்புத்தேன். கொம்புத்தேன் தான் பொதுவாக நாங்க வளர்க்கிற தேனி எல்லாம் கொம்புத்தேன். அப்ப இதுல பொந்துத்தேன், மரப்பொந்துகளுக்கு இல்ல. ஆனந்த இடை அந்த ஆனந்த தேன் இருந்த பொந்து. தேன் இருக்குது, என்ன பொந்து, என்ன தேன்? ஆனந்தம். ஆனந்தம் என்றால் என்ன? எல்லையற்ற வரம்பற்ற இன்பம். இப்ப இன்பத்துக்கு ஒரு எல்லை இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. இன்பத்துக்கு ஒரு எதிர் இருக்குது, துன்பம் இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. ஆனா ஆனந்தம் என்றா எல்லையற்றது. அந்தமொன்றில்ல ஆனந்தம் பெற்றேன் ஜாதி நீ பெற்றதொன்றென்பால் என்று மாணிக்கவாசகர் படிப்பார். ஆனந்தம் என்பது இறைவனுக்கே உரியது. இன்பம் மனுஷருக்கு, எங்களுக்கு இன்பமும் துன்பமும் எங்களுக்கு வரும். அது நாங்க செய்யற வினையால் வரும். நல்வினையால் வருவது இன்பம், தீவினையால் வருவது துன்பம். இந்த இருவினையும் செய்து செய்து இன்ப துன்பங்கள்ல நாங்கள் எங்களோட வாழ்க்கையை கொண்டு வருவோம். ஒவ்வொரு நாளுமே இன்ப துன்பம் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இறைவனுக்கு இன்ப துன்பம் கிடையாது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் என்று வள்ளுவர் சொல்லுவார். அவனுக்கு வினை இல்லை, அவருடைய இன்ப துன்பம் இல்லை. ஆனால் அவனுக்கு இருப்பது ஆனந்தம், எல்லையற்ற இன்பம், வரம்பில் இன்பமுடைமை என்பது இறைவனுடைய எண் குணங்களில் ஒன்று என்று சைவ சித்தாந்தம் ஆகமங்கள்ல சொல்லும். அப்ப அத எங்களுக்கு எப்ப அது கிடைக்கும் என்றால், நாங்கள் அவருடன் ஒன்றாகும் போது, ஜீவனாகும் போது இந்த ஆனந்தம் எங்களுக்கு வரும். அப்ப அந்த ஆனந்த தேன் இருந்த பொந்தை பரவி, அது பெரிய தேன் பொந்து, அதை பரவி என்றா பாடி பணிந்து புகழ்ந்து நாம் பூவல்லி கொய்யாமோ. எங்கு அந்த பொந்து இருக்குது? அந்த இடை மருதில், திருவிடை மருதூர். முதல் தில்லையை சொன்னார், இப்ப திருவிடை மருதூரை சொல்றார். மல்லிகார்ஜுனம் நினைக்கிறேன் அந்த தலம். திருவிடை மருதூர்ல இருக்கிற அந்த இறைவனை சொல்லி, அந்த இடை மருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவி நாம் பூவல்லி கொய்யாமோ. மருத மரத்துக்கு சமஸ்கிருதத்துல அர்ஜுன மரம் என்று பேர். அர்ஜுன மரம், அதான் மல்லிகார்ஜுனம் என்று சொல்றது. அப்ப அந்த அது சொல்லுகிறார். முதல் வரியில் என்ன சொல்லுகிறார்? எந்தை என்னுடைய தகப்பன், என் தாய் என்னுடைய தாய், சுற்றம் என்னுடைய சுற்றத்தார்கள், மற்றுமெல்லாம் என்னுடைய பந்தம், அதோட சேர்த்து என்னுடைய நண்பர்கள், உறவுகள், பதவி, பட்டம், தொழில், சமூகம், இப்படியான பந்தம். பந்தம் என்ற என்டாங்கிள்மெண்ட்ஸ், எங்களை இழுத்து மாட்டி வச்சிருக்கிறது.
entanglements அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் என்ற பாண்டிப்பிரான் என்ற பாண்டி நாட்டுக்குரியவன். தென்னாடுடைய சிவனே போற்றி. பாண்டி நாட்டை தன்னுடைய உடைமை பொருளாக கொண்டு இறைவன் அரசாண்டிருக்கிறார். உலகத்தில் எந்த சமயத்திலையும் கடவுள் ஒரு இடத்தை வந்து தனது இடமாக கொண்டு அரசாண்டதாக சரித்திரம் இல்லை. ஆனா இறைவன் சிவன் பாண்டி நாட்டில வந்திருந்து மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்திருக்கிறார். அதனால் தென்பாண்டி நாட்டான் என்று சொல்லுவார்கள். இங்க வந்து பாண்டி பிரான் என்று சொன்னார். ஆண்டு என்னை ஆண்டு கொண்ட பாண்டி பிரான். எப்படி என்னை ஆண்டு கொண்டான்? என்னுடைய பந்தம் அறுத்து. எப்படிப்பட்ட பந்தம்? என் தாய் சுற்றம் மற்றும் என்னுடைய தாய் தந்தை என்னுடைய சொந்தக்காரர்கள் என்னுடைய பதவி பட்டம் புகழ் பணம் அப்படிப்பட்ட பந்தம் என்ற அட்டாச்மெண்ட் என்று சொல்றது என்டாங்கிள்மெண்ட்ஸ் என்று சொல்றது. அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டி பிரான். அந்த இடைமறைதிலான் அந்த தேனிருந்த பொந்தை பரவினாம் பூவல்லி கொய்யாமோ. அடுத்தது அடுத்த பாடல பாருங்க. நாயிற்கடைப்பட்ட நம்மையுமோர் பொருட்படுத்து தாயிற் பெரிதும் தயாவுடைய தம்பெருமான் மாயப்புறப்பறுத்தாண்டன் வல்வினையின் வாயிற் பொடியட்டி பூவல்லி கொய்யாமோ. இன் வெல்வினையின் வாயில் பொடி அட்டி பூவெள்ளி கொய்யாமோ. வாயில் பொடி அட்டி என்ன பொருள் என்று பார்க்க வேணும். என் வெளிய இருவிதைகளின் வாயில் புழுதியை கொட்டி கடவுள வாயில மண் போட்டுட்டாருன்னு சொல்லுவோம். அதைத்தான் சொல்றேன். சொல்லுவோம் நாங்கள் வாயில மண் போட்டான், அதைத்தான் சொல்லுகிறார். என் வல்வினையின் வாயில் பொடியட்டி ஆட. என்னுடைய இருவினைகள் நன்மை தீமை என்று இருக்குது. அதுக்கு அப்படியே மண் போட்டு முடிச்சுட்டேன். வாயில மண் போட்டு முடிச்சுட்டேன். ரெண்டால் என்ன, எங்களுடைய இருவினைகள் என்ற கணக்க முடிச்சுட்டேன். கணக்கு முடிந்தது. சஞ்சித வினை ஒளிந்தது. அதான் கருத்து. சஞ்சித வினை நாங்க சேர்த்து வச்சிருக்கிறதுக்கு தானே, அது ஒளிந்தது. வரிவினையும் ஏறாம பண்ணிட்டான், ஆகாமையும் ஏறாம பண்ணிட்டான். அதுதான் சொல்லுகிறார். நாயில் கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்து. நாயில் கடைப்பட்ட நம்மையும், நாயினும் கீழான நம்மையும். இப்பெல்லாம் நாய கீழே என்று சொல்றது புரியாது கணவருக்கு. நாய் என்பது அந்த நாளையில ஒரு அருவருக்கப்பட்ட பொருளாக பார்க்கப்பட்டது. வீட்டுக்கு எல்லாம் நடக்கிறது இல்லை. அது இருக்கும் நாயினுடையதாக அவர்கள் பார்த்தது 2-3 விடயங்கள். நாய் வந்து தான் கக்கியதை தானே உண்ணும் தன்மையுடையது இல்லையா? நான் கக்கியதை தானே உண்ணும் தன்மையுடையது. அந்த காலத்துல மெலசட கூடங்கள் இல்லை. தூரத்துல திறந்த வழிதான் மெலசட கூடங்களாக மனிதர் பாய்ப்பார்கள். அங்கேயும் போய் நாய் சாப்பிட்டு வரும், அங்கேயும் போய் ஓடி ஆடி போட்டு வரும். ஆனபடியினாலே நாயை வீட்டுக்குள்ளே எடுக்கிறது இல்லை அந்த நாளை விளக்கத்தின்படி. ஆனபடினாலே நாயை ஒரு கீழான வீட்டை வந்துட்டு அசுத்தப்படுத்தி போட்டது வந்துட்டு ஆனபடினால நாயை கீழாக வைத்திருந்தார்கள். இன்றைக்கு நாய் அந்த வேலையில ஒன்றும் செய்யறதில்லை. கொஞ்சம் கக்குறதுன்றது அதெல்லாம் இருக்குது. ஆனால் மற்றும்படுது இல்லை. நான் இன்றைக்கு செல்ல பிராணியா விட்டது. இது அந்த நாளில கன்செப்ட். நாயிற்கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்து. இப்படி கீழான விஷயங்கள்ல அலைந்து திரிந்து அழுக்குப்படுத்தி கொள்ளுறது அந்த நாய். அதை புசித்து ஆனந்தப்படுவது அந்த நாய். நாமும் அந்த மாதிரி தான். நாய மாதிரி கீழான இடங்களிலே திரிந்து கீழான விஷயங்களிலே அண்மை புசித்து அம்மை கீழான விஷயங்களினாலே அழுக்குப்படுத்திக் கொள்வதனால நாய். அந்த நாயினும் கடையேன், அதான் நாயில் கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்து, என்னையும் ஒரு பொருளாக கருதி. தாயிற் பெரிதெந்தையா உடைய தம்பெருமான்.
தாயிற் பெரிதும் தயா. தய என்ற கருணை, அன்பு. தாயன்பு தான் பெரியது உலகத்துல. ஆனால் தாயன்பு கூட ஒரு அளவுக்கு கட்டுப்பாடு, நிபந்தனை எல்லாம் இருக்குது, வரையறைக்குட்பட்டது, லிமிட்டட் லவ், கண்டிஷனல் லவ். ஆனால் இந்த இறைவன் தாயில் பெரிதும் தயா என்றார். தயா என்ற அருள், கருணை, கருணை கடல், தயா சாகரா என்று சொல்லுவார்கள். கருணை கடல் என்று தமிழ்ல சொல்லுவோம். அப்ப இது தாயிற் பெரிதும் தயாவுடைய தம் பெருமான், எங்களுடைய தலைவன் மாய புறப்பறுத்து ஆண்டான். மாய புறப்பறுத்து ஆண்டான். இதுல பெரிய சிவபுராணத்திலேயும் வரும். என்ன மாயப்புறப்பறுக்கும் நன்னடி போற்றி. மாயப்புறப்பு, மாயப்புறப்புக்கு ரெண்டு கருத்து. ஒன்று இலூஷன், இலூஷன், இந்த மாயையிலே ஆழ்ந்து அதுக்குள்ள பிறந்து கொண்டு போகிறோம், அது இலூஷன் உண்டு. இரண்டாவது மாயையின் ஊடாக வருகின்ற பிறப்பு. மாயை என்பது உலகத்துக்கு மெட்டீரியல் சோர்ஸ். மாயையினூடாக உடலை கொடுத்து, கருவிகரணங்களை கொடுத்து, இந்த உலகங்களை ஆக்கி, இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களையும் வைத்து அங்கே படைத்திருக்கின்றான். ஆனபடியால் மாய புறப்பறுத்து ஆண்டான். ஆண்டான் என்றால் என்னை ஆட்கொண்டான். அப்ப இறைவன் என்னை ஆட்கொண்டிருக்கிறான். என்னுடைய மாய புறப்பை அந்த என்டாங்கிள்மெண்ட்ல இருந்து he cuts off. இப்ப no more birds. மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே என்று திருவாசகத்தை. மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே. இந்த வினை பிறவியைத்தான் மாயப்புறப்பு. வினை என்பது என்ன? கர்மா. அங்கே வினை பிறவி என்றார். ஏன்னா வினையினால வருவதனால, கர்ம வினையினால தான் பிறவி வருகிறது. அதனால வினை பிறவி என்றார். இங்கே மாயப்புறப்பு என்றார். ஏனென்றா மாயையால இருந்துதான், மாய என்ற பொருள் அல்லது மெட்டீரியல் சோர்ஸில் இருந்துதான் எங்களுக்கு உடல், எங்களுடைய புனம், புத்தி, கை, கால் போன்ற கருவிகரணங்கள், அகக்கருவி, புறக்கருவிகள், மற்றது நாங்கள் இருக்கிற இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற அனுபவ பொருள்கள், இதெல்லாம் மாயையில் இருந்துதான் தந்து பிறப்பை தருகின்றார். அவனுடைய மாயப்புறப்பு என்றார். மாயப்புறப்பு அறுத்து ஆண்டான். He cut off the chain, the recurrent cycle. ஆண்டான், என்னை ஆண்டு கொண்டான். என்னையும் ஓர் பொருட்படுத்தி ஆண்டு கொண்டான். ஏன் ஆண்டு கொண்டான்? தாயிற் பெரிதும் தயா, எங்கள் மீது இருக்கிற அன்பினால். இறைவனுக்கு எங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பை சொன்னார். Why he is doing all those things? படைத்தல், காத்தல், மறைத்தல், அழைத்தல், அதுக்கு இந்த விளையாட்ட ஷோயிங் ஆஃபா இல்லை. அவர் எங்கள் மீது கொண்ட அன்பினால என்று இந்த பாட்டு சொல்கிறார். நல்ல கருத்து. வாயில் வினையின் வாயில் பொடியட்டி பூவல்லி கொய்யாமோ. நாங்க பாடி பாடி எங்கட வினையின் வாயில மண்ணை போடுவோம் என்று சொல்றார். நாங்களும் செய்யலாம். என்ன பாட பாட எங்கட வினையின் வாயில மண்ணை போடுவோம். வினையின் வாயில் பொடி அட்டி பூவல்லி கொய்யாமோ. பாட பாட வினை போகும், பூ கொய்ய கொய்ய வினை போகும். பூ பறித்த பூவை நீங்கள் இறைவனுக்கு போட்டாலும் சரி, என்னோட இறைவனுக்கு போட்டாலும் சரி, உங்களோட வினை போகும். அப்படி இருக்க இல்லையா? நாங்கள் பூவை பறித்து நாங்கள் பூஜை செய்யறது ஒன்று இருக்குது. இன்னொருவர் எங்களுக்கு யாருண்டே தெரியாத ஒருத்தர் பூஜை செய்வார். என்ன அந்த புண்ணியம் கூட வந்து சேரும். அடுத்தது பட்டதில்லை பறிக்கரசை பெறவாதே என்பட்ட தக்கன் அருக்கனை சென்றனல் பின்பட்ட பூதப்படை வீர பத்திரரால் புண்பட்ட வாபாடி பூவல்லி கொல்லாமோ. சிவா தட்சயாகத்தை அளித்ததை சொல்லுவார். தட்சயாகம், தட்சயாகம் இன்றைக்கும் சொல்லுவார்கள். துன்பங்கள், துயரங்கள், எதிரிகளுடைய தொல்லைகள் வந்தால் இந்த பாட்டு இருக்குது. திருவந்தியார் என்ற பாட்டு திருவாசகத்தில் இருக்குது. அதை படிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். எல்லா இதுகளும் ஒடிந்து போகும். இறைவன் எல்லாம் தக்கையாக அழித்தது மாதிரி எங்களுடைய எதிரிகள், சதிகாரர்களுடைய இதை அழித்து விடுவார். சொல்லுவார்கள் சத்ரு சம்ஹார ஹோமம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. சத்ரு சம்ஹார ஹோமம் முருகப்பெருமான விதி செய்கிறது. அவருடைய 6 சக்கரம் இருக்குத்தானே, இப்படி முக்கோணம் 2 பாத்.
அது சிவனும் சக்தியும் அது உண்டு. அப்ப அந்த முக்கோண சக்கரத்துல அறுகோண சக்கரத்துக்கு வந்து நின்று கேட்டா 6 இடத்துலையும் அது பகைகளை அழிக்கும் சுத்தி சுத்தி. அந்த முருகனுக்குத்தான் சத்ரு சம்ஹார ஹோமம் இருக்கு. இங்க சத்ரு சம்ஹார ஹோமம் செய்ய தேவையில்லை. நாங்கள் இருந்து இந்த திருவுந்தியார் படிச்சாலே சத்துருக்கள் அழிவார்கள். இது அது மாதிரியான அந்த இதை பாடுகிறார். இதுல என்ன பாடுகிறார், எதை பாட வேண்டும் என்று சொல்லுகிறார். பூவல்லி பூ பறிக்கும் பொழுது விண்பட்ட பூதப்படை வீரபத்திரரால் புண்பட்ட வாபாடி. வீரபத்திரனாலே புண்பட்டது. எப்ப எது புண்பட்டது? பண்பட்டதில்லை பதிக்கரஜை பரவாதே. பண்பட்டதில்லை. பண்பட்டதுண்டா சிறந்த ஒப்பற்ற பக்குவப்பட்ட என்ற கருத்து. தில்லைப்பதிக்கு அரசை பரவாதே. தில்லைப்பதிக்கு அரசன் யாரு? சிவன் சிற்றம்பலன். அவனை பரவாதே, அவனை வழிபடாது. எண்பட்ட தக்கன், எண்ணி தலைப்பட்ட தக்கன். அருக்கன், அருக்கன் என்பது சூரியன். எச்சன், எச்சன் என்பது யார் என்று பார்க்கணும். இந்து, இந்து என்பது சந்திரன். அனல், அனல் என்பது அக்னி. விண்பட்ட பூத படை வீரபத்திரரால் புண்பட்ட பாபாடி. சிவபெருமானுடைய பூதகணங்களை தன்னுடைய படைகளாக கொண்டு அந்த வீரபத்திரரால் இது எல்லாரும் ஒருத்தருக்கு பல்லுடைஞ்சது, ஒருத்தருக்கு மூக்கு பட்டது, ஒருத்தருக்கு தலை போச்சுது, இப்படி எல்லாம் போடுவார்கள். அந்த அதெல்லாம் வடிவாக திருவள்ளியில பார்க்கலாம். அதை பாடி பாடி நாம் பூ கொய்யாமோ. இந்த எச்சன் என்றது அரண்டு பாப்பம். எச்சன் என்பவனும் என்றுதான் போட்டிருக்கு. தக்கன், சூரியன், எச்சன். யாகத்தை செய்கிறவராண்டு போட்டிருக்கு. யாகத்தை செய்கிறவரா? யாகத்தை செய்கிறவர் ஒரு ஆள் செய்கிறாரா? யாகத்தை செய்கிறவர். சரி சரி. வியாத்திரனார் என்று போட்டிருக்கேன். யாகத்தை செய்கிறவர் நினைக்கிறேன். அந்த பூவல்லி இந்த உந்தியார்ல தான் வருது. உந்தியார்ல தான் வருது. இதுல கீழே போட்டிருப்பேன் நம்ம இல்ல, குறிப்புறையில சிலவளை போட்டுக்கிறத பாப்போம். எச்சன் வேள்வி தேவன் போட்டிருக்கு. அப்ப தட்ச யாகத்தை தட்ச சுயக்ஞ விநாசனலிங்கம். தட்ச யக்ஞம் சுயக்ஞம் என்று போட்டார். அவன் சுயத்துக்காக பாடினான். தன்னுடைய சுயத்தை தான் அவன் செய்தான். அவன் தனக்குத்தான் செய்தவன். அதான் சுயக்ஞம். தக்ஞ சுயக்ஞ விநாசகலிங்கம். அதை பாடி நாங்கள் பூவல்லி கொய்யாமோ. அடுத்தது நாடு ஒன்றை சிறக்கணிந்த சிவபெருமான் நாடி நாடி வந்துள்தான் உலகர் முன்னே நான் ஆடி ஆடி நின்றோல் நடம்பையிலும் தேனாடு கொன்றை சடை கணிந்த சிவபெருமான். தேன் நாடுகின்ற கொன்றை, தேன் நிறைந்த கொன்றை. தேன் நிறைந்ததால தேனீக்களும் வருமங்க. அந்த கொன்றையை சடைக்கணிந்த சிவபெருமான் ஊன்னாடி வந்து உள்புகுந்தான் உலகர் முன்னே. இந்த ஊன் நாடி என்று உடலை நாடி வந்து உள் புகுந்தான், என் உள்ளத்தே புகுந்தான். ஊன் நாடி வந்து உள் புகுந்தான் உலகர் முன்னே. நான் ஆடி ஆடி நின்று ஓலமிட நடம்பையிலும். அவன் என்னுள்ளே வந்துட்டான், என்னை நாடி வந்தான். எல்லாருக்கும் முன்னால உலகம் முன்ன பார்க்கும்படியாக வந்தார். சிவபெருமான 999 பேர் வந்தான்னு சொல்லுவார்கள். என்ன உலகர் முன்னே. பிறகு பரிமேலும் வந்தார், குதிரைக்காவலனாகவும் வந்தார். எல்லாரும் அரசன் மக்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக ஊனாடி வந்து உள் புகுந்தான் உலகர் முன்னே வந்துட்டான். நான் என்ன செய்கிறேன்? நான் ஆடி ஆடி உண்டு. உள்ளவர்களுக்கெல்லாம் அரசன் நீ. தேவதேவன் மாதேவன்
மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிவோ என்று சொல்லுவார். அப்ப நடம்பயிலும் வானாடர் கோவுக்கே பூவெள்ளி கொய்யாமோ. நாங்கள் பூ பறிப்பது எங்கட தலைக்கு சூடுறது கலங்கரிக்கிறதுக்கோ மற்றவர்களுக்கு போடுவதற்கோ அல்லது பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கோ இல்லை. உனக்கு வானாடர் கோவுக்கே பூவெள்ளி கொய்யாமோ. அடுத்த பாடல். வானவர்களது அரசன் ஐயா. ஆ, வானவர்களது அரசன் தேவதேவன் மாதேவன் மகாதேவன். வானாடர் கோவுக்கே. கோ என்பது அரசன், வானாடர் என்பது தேவர்கள். தேவர்களுக்கு அரசனை சொல்றது மகாதேவன் என்று சொல்றது. இது இந்திரன் அல்ல, மகாதேவன், தேவதேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன். அதான் மகாதேவன் மாதேவன். இறைவனுடைய 8 மந்திரங்களை கொன்று மகாதேவன். இந்த பவாய சர்வாய ஈசானாய பசுபதியே அந்த மந்திரத்திலே உண்டு மகாதேவனின் பெருமை. சிவ பூஜையில சொல்ற மந்திரங்கள்ல உண்டு. அடுத்தது எரிமூன்று தேவர்க்கு இறங்கி அருள் செய்தருளி சிரமூன்றரத்தன் திருப்புருவம் நெறித்தருளி ஒரு மூன்றுமாகி உணர்வரிதாம் ஒருவனுமே புறமூன்றெரித்தவா பூவல்லி கொய்யாமோ. எரிமூன்று தேவர்க்கு இறங்கி அருள் செய்தருளி சிரமூன்று அறத்தன் திருப்புருவன் நெறித்தருளி. இது முப்புறங்கள் எரித்ததை சொல்லுகிறார். எரிமூன்றும் இந்த முப்புறங்களையும் இருக்கிறார். தேவர்க்கு இறங்கி அருள் செய்து சிரமூன்று அறத்தன் திருப்புருவன் நெறித்தருளி. தன்னுடைய புருவத்தை இப்படி நெற்றிக்கண்ணை இப்படி நெறித்தாராம். அது அப்படியே எரிஞ்சிட்டது, அவ்வளவுதான். ஒரு சிரிப்பில் எரிஞ்சது என்று சொல்லுகிறார்கள். இங்க திருப்புருவன் நெறித்தல், புருவ நெறிப்பு. நாங்களும் அந்த அனுஷ்டானத்தில் ஒன்று புருவ நெறிப்பு செய்கிறோம். நாங்கள் என்ன அகவர்ஷனம் செய்து அப்படியே கொண்டே அந்த தண்ணியை கொண்டே வலது கால் கட்ட விரல்ல போட்டு இப்படி புருவத்தை நெறித்து பார்த்து அதை அஷ்டாயகும் பட்டண்டு எரித்து அப்படித்தான் செய்கிறோம். நாங்கள் பாவங்களை எரிக்கிறது. அங்க காலில் கட்ட விரல்ல காலாக்கு ருத்திரன் இருக்கிறார், அதுதான் எரிக்கிறது. கொல்லி வைக்க அங்கதான் கொல்லி வைக்கிறது, காலில் தான் கொல்லி வைக்கிறது. காலாக்னி ருத்ரன் இருக்கிறார். எரிமூன்று தேவர்க்கிறங்கி அருள் செய்தருளி சிரமூன்று அறத்தன் திருப்புருவன் நெறித்தருளி. சிரமூன்று அறத்தன் என்பது என்னென்று பார்க்க வேண்டும். உருமூன்றுமாகி என்ற முத்தேவரும் அவன்தான். பிரம்ம விஷ்ணு ருத்திரர்கள் நவந்தர் வேதத்தில் வரும் சிவபெருமானை சுத்தமாயா உலகில. உணர்வரிதாம் ஒருவருமே, உணர்வதற்கு அரிய ஒருவன். புறமூன்றெரித்தவா பூவல்லி கொய்யாமோ. இந்த திரிபுரவத்தர்கள் தலை சுற்றி விழும்படி அதுதான் சொல்லுகிறார். சிரமூன்று அறத்தன். சிரமூன்று அறத்தன் என்றா தலை சுத்தி விழுந்துட்டு நம்ம. சிரமூன்று அறத்தன் திருப்புருவன் நெறித்தல். இவர் கண்ணை நெறிச்சோன்னு அப்படியே பொசுக அவை அப்படியே தலை சுத்தி விழுந்துடணும். உருமூன்றுமாகி பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. மும்மூர்த்திகளாகி இருமூன்றுமாய் ஒருவனே முத்துயின் வழியாக அவியை ஏற்கின்ற தேவர்களுக்கு. எரிமூன்று தேவர்களுக்கென்ற முத்தீயின் வழியாக என்று சொல்றார். மூன்று தீ. மூன்று தீ என்ன? இல்ல, இதுல மூன்று தீ வழியாக தேவர்களுக்கு அவி செலுத்துறது என்பது இங்க முத்தி. ஒன்று கிருகாபட்சம், அடுப்படையில் இருக்கிற அக்னி. மற்றது ஆவாகனியம், பூஜையில இருக்கிற அக்னி. மற்றது தட்சிணாக்னி, நாங்கள் ஈமக்கிரியைக்கு கொண்டு போறது தட்சிணாக்னி. முடிகிறது ஒரே அக்னி தான். கிரகாவர்ஜியத்தில இருந்து அடுப்படியில இருந்து அப்படியே பூஜை கோமத்திக்கு பூஜைக்கு கொண்டு போறது அது ஆவாகனியம். மற்றது அதே அக்னி தான் பிறகு அவர் இறந்த பிறகு அடுப்படியே அப்படியே அள்ளி கட்டி சட்டியில வச்சு கொண்டு போகணும் சுடலைக்கு, அது தட்சிணாக்கினி.
இந்த மூன்றுமே தேவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற அவி, பலி போடுகின்றோம் ஒவ்வொரு நாளும். சமையல் செய்யக்கே தேவர்களுக்கு பலிதான். அப்ப அந்த 3 அக்னிகளூடாக தேவர்களுக்கு பலி போடப்படுகின்றது. அப்ப எரி 3 தேவர்க்கு இறங்கி அருள் செய்யுது. அப்ப சாமி கும்பிடைக்க மட்டும்தான் நெக்கோணம் இல்லை, அடுப்படி மூட்டைக்கேன் சுவாமியை நினைக்கிறது, அரிசி ஓடைக்கேன் சுவாமியை நினைக்கிறது இல்லையா, சமைக்கும் பொழுதும் சுவாமியை நினைக்கிறது. அதுதான் எரி 3 தேவர்க்கு. அப்படிதான் கருத்து இதுல போட்டிருக்கு. என்னன்னு சொல்லலாம், எரி 3 வர, அது 3 வராது, அது 3 தான் வரும். இது 3 முத்தி செல்வத்து என்று சொல்லி திருமுருகாற்றுப்படையில சங்க இலக்கியம் திருமுருகாற்றுப்படையே முத்தி செல்வம் என்று வரும். அந்தணர்கள் வழிபடுகின்றது 3 அக்னிகள் வளர்த்து. ஒன்று கிருகாபத்தியம், அந்த ஒரு பிள்ளை பிறந்த உடனே செய்யற சம்ஸ்காரங்கள் இருக்கல்லோ, அதுல பொம்பா என்ன கருப்பந்த என்ன முதலாவது கண்ணி என்ன சொல்றது, பாணி கிரகணம், கல்யாணம், பிறகு கர்ப்பாதானம், பிறகு சீமந்தம், சீமந்தத்துக்கு முதல் பும்சவனம், 3ஆம் மாதம் 8ஆம் மாதம் சீமந்தம். பும்சவனம் அந்த காலத்து டயக்னோசிஸ் அண்ட் கன்ஃபர்மிங் பிரெக்னன்சி அமாங் த ஃபேமிலி மெம்பர்ஸ். பிறகு சீமந்தம் கொஞ்சம் ஊருக்கு சொல்லி செய்கிறது. சீமந்தம் வளகாப்பு, ரீஅஷூரன்ஸ் ஆஃப் த மதர் அண்ட் மெட்டர்னல் சப்போர்ட் ப்ரொவிஷன். பிறகு குழந்தை பிறந்த உடனே ஜாதகர்ம, பேர்த் சர்டிஃபிகேட் எழுதுற மாதிரி பிறந்த நேரம் நாள் எல்லாம் குறித்து எழுதி வைக்கிறது. பிறகு அடுத்தது ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நாம எழுத்து பார்த்து நாமகரணம். அதுக்கு பிறகு நாமம் பிறகு தொடக்க கழித்த பிறகு சவுளம் என்றா முடிவளித்த, உடக்கு மயர் கழிக்கிறது என்று சொல்லுவார்கள். அதுக்கு பிற்பாடு கர்ணவேதனம், குழந்தைக்கு அலங்காரம் செய்து நகை கூட்டி காது குத்தி பார்க்கறது. அதுக்கு பிறகு அன்னப்பிராசனம், 5 மாதம் 6 மாதம் வந்தோடனே குழந்தைக்கு திட உணவுகளை அறிமுகப்படுத்துறது. நெடுகத்தாய்ப்பால் இருக்கையில் அது பிள்ளை. இன்னைக்கு மருத்துவர்களும் அதை கணக்கா சொல்லிக்கணும், 6 மாதத்துல தான் குழந்தைக்கு சோறு தோணும் என்று எங்களோட பாரம்பரியம் அப்படித்தான் சொல்லுது. அது அன்னப்பிராசனம். அதுக்கு பிறகு அக்ஷாரம்பம் என்றா ஏடுது வக்குதல். 4-5 வயசு வரைக்குள்ள குழந்தைக்கு எழுத்து எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும். ஆண் பெண் 2 பேருக்கும் இருக்கு, பாத்தீங்களா அந்த நாளையிலேயே. கடிப்பு அடிப்படை, எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும். பிறகு 7 வயசு வந்தோடனே மந்திர உபதேசம், காயத்ரி அல்லது தீட்சை, உபநயனம் தீட்சை, அது 7 வயசுல. பிறகு அது கங்கால விரதம், பிரம்மச்சரிய விரதம், 10 வருஷம் பிள்ளை படிக்கணும் ஒழுங்க. அது விரதம். விரதம் வேண்டா கொஞ்சம் அடக்கமா இருந்து படிக்க வேணும். 10 வருஷம் விரதம் முடிஞ்ச பிறகு கிராஜுவேஷன் நடந்த உடனே அதுக்கு அப்பால அவருக்கு திருப்பி அவருக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்தால் அப்ப அவருக்கு தனியா குடித்தனம் நடத்துறதுக்கு கொடுக்கறதுல, இப்ப எல்லாம் வீடு கொடுக்கறது, பாடல் பண்டம் கொடுக்கறது இல்லை. அதுல அவர் பார்த்து கொள்ளுவார். அவருக்கு அக்கினி மட்டும் கொடுப்பார். ஏன்னா அந்த காலத்துல நெருப்பட்டி இல்லை, இப்படியா நெருப்பு குச்சின்றது இல்லை. அக்கினி வீட்டுல இருக்கிற அக்னியில எடுத்து அவருக்கு கொடுப்பார்கள். உபாசனம், இனி நீ உனக்கண்டு அடுப்ப மூட்டிக்கொள், உனக்கண்டு பூசிய பாத்துக்கள், உனக்கண்டு வாழ்க்கையை வகுத்துக்கொள். அதான் உபாசனம். அதுக்கு பிறகு அவர் குடும்பத்துல செய்கிற கரகங்கள் பஞ்சஜக்ஞம், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு 5 ஓம்பல் தலை. தெய்வ ஜக்ஞம், பித்ரு ஜக்ஞம், ரிஷி ஜக்ஞம், மனுஷ ஜக்ஞம், பூத ஜக்ஞம் என்று வேதத்துல கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவார்கள். பஞ்சஜக்ஞம் இதெல்லாம் செய்து அவருடைய வாழ்க்கை முடிவடைகின்ற பொழுது பிள்ளைகள் அவருக்கு செய்கிறது, அபரக்கிரியைகள் செய்கிறது அந்தி ஏஷ்டி. அது பிள்ளைகள் செய்கிறது என்றால் அந்தி ஏட்டி செய்கிற அளவுக்கு பிள்ளைகளை பண்பாடும் அறிவும் ஆன்மீகத்துல பற்றும் மதிப்பும் உள்ளவர்களா வளர்க்க வரும். இல்லாடி அதை செய்யாயிடும். அது முடியுது கடைசி. அந்தி ஏஷ்டி என்றால் கடைசி. இதெல்லாம் சம்ஸ்காரங்கள். இந்த சம்ஸ்காரங்கள்ல உபாசனம் என்றது அக்னி கொடுக்கிறது. அந்த அக்னியை வச்சுத்தான் அடுப்படி மூட்டு வினவது. அந்த அணையாம வச்சுக்கொள்ளுவிடும். சம்பந்த திருமணத்துல வெறும் திருநீலனக்கர நாயனார் எல்லாரும் போகைக்குள்ள அக்னியை கொண்டுதான் போவிடும். வீட்டுல விட்டுட்டு போனா அக்னி அணைஞ்சுவோம், சட்டியோட கொண்டு போவிடும். போற இடம் எல்லாம் திருப்பி கொண்டறிவிடும். அப்ப எரி 3 என்பது அதைத்தான் சொல்றது. முத்தி இன்னும் ஒரு பாடல் பாப்பமா. இது நல்ல அருமையான பாட்டு. வணங்கத்தரை வைத்து வார்கடல் வாய் வாழ வாழ்த்த வைத்து நங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்தும் பெருமான்
அணங்கோடணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற உணங்கூறப் பாடினாம் வள்ளி கொய்யாமோ. இப்ப எல்லாம் நாங்கள் நேற்று சொன்ன நாங்க இப்ப எல்லாம் எங்களுடைய இதெல்லாம் எங்களுக்குத்தான். எங்களுடைய கை எங்களுக்கே தேவையானதை செய்யுது, எங்களுடைய வாய் எங்களுக்கு ஏற்றதை செய்யுது, எங்களுடைய கண் எங்களுக்கு விருப்பமானதை பார்க்குது, எங்களுடைய காது எங்களுக்கு விருப்பமானதை கேட்குது, எங்களுடைய மனம் எங்களுக்கு விருப்பமானதை சிந்திக்குது, எங்களுடைய புத்தி எங்களுக்கு விருப்பமானதை நிச்சயிக்குது, படிக்குது. எல்லாம் எங்களுக்காகத்தான் செய்கிறோம். செல்ஃப் சென்டர்ட் ஈகோ சென்ட்ரிக் லைஃப் ஸ்டைல். இதுல இருந்து கொஞ்சம் முன்னுக்கு வாரத்துக்கு மற்றவர்களை முன்னுக்கு வச்சு செய்கிற சோசியோ சென்ட்ரிக் லைஃப் ஸ்டைல். அது சொல்வார்கள் பசு புண்ணியங்கள். எங்களை விட மற்றவர்களை கொஞ்சம் யோசிச்சு, மற்றவர்களுக்கையும் சிந்தித்து மற்றவர்களையும் யோசித்து வாழுகின்ற லைஃப் ஸ்டைல் சோசியோ சென்ட்ரிக். ரெண்டாவது. மூன்றாவது தியோசென்ட்ரிக் லைஃப் ஸ்டைல். இறை நாட்டமுள்ள, இறையை மையமாக கொண்ட அல்லது மெய் நாட்டமுள்ள, அதுவே முதலிடம் கொடுக்கிறது. அந்த நேரத்தில் எங்களோட கண் இறைவனுக்குரியதாக வரும், எங்களுடைய கை அந்த செயல்களை செய்யும். அதான் வணங்க தலை வைத்து தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்கால் காண்மின்களோ கரை நஞ்சுண்ட கண்டன் தன்னை கண்கால் காண்மின்களோ செவிகால் கேண்மீன்களோ மூக்கே நீ மூரலாய். இப்படி ஒவ்வொன்றாக படிப்பேன். எல்லாமே இறை காரியத்துக்காக வந்துடும். அதுதான் வணங்க தலை வைத்து வார் கடல் வாய் வாழ்த்த வைத்து. வார் கடல் என்றா ஒலிக்கின்ற கடல் என்கிற அணியை அணிந்த பாதம், இது இறைவனுடைய பாதம். கடல் என்பது ஆண்கள் வலது காலில் அணிகிற அணி. இது வீரத்துக்கு சிறப்பாக சொல்லப்படுகிறது. அப்ப இங்க அந்த பாதங்களை வாய் வாழ்த்த வைத்து, இந்த வாயை திறந்து அந்த பாட்டை இறைவனை வாழ்த்த வைத்து, இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்து. நல்லடியார் கூட்டம், நல்ல சேர்க்கை. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குன்னு, பூவோடு சேர்ந்த நேரும் மனம் பெறும், பன்றியோடு சேர்ந்த பசுவும் மலம் தின்னும். சில பேர் மலம் என்று சொல்றதை விட்டு பவ்வி தின்னும் என்று சொல்லுவார்கள். பவ்வி என்பது அதுக்கு இன்னொரு நாகரிகமான பெயர் அந்த நாளையில. பவ்வி தின்னும் என்று சொல்லுவார்கள், சேர்க்கையை பொறுத்து. அப்ப இணங்க தன் சீரடியார், அடியார்ல சீரடியாரா இருக்கணும். அடியார்கள்ல கள்ளடியார்களும் இருக்கு. அப்ப சீரடியார், சிறப்புடைய, சீருடைய. சீரண்டா செம்மையான கருத்து. செம்மையான சீரா இருக்கணும் சொல்லுவான். சீரா இருக்கணும்னா செம்மைய, ஒழுங்க, உண்மைய இருக்கிறது. அதான் சீரடியார், அதான் மெய்யடியார் என்று சொல்லுவார். மெய்யடியார். சிவஞானபோதம் 12ஆம் சூத்திரபதத்தானே சொல்லுது. அம்மலங்களி அன்பரோடு மரி மாலரநேயம் மலிந்தவர் மீடவும். மாலர என்றா, மால் என்பது மயக்கம், கொள்ள. குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குழிவிடுமாறு என்று திருமந்திரத்தில் இருக்கு. அதே மாதிரி நல்ல அடியவர்களுடைய லட்சணமும் இருக்குது. அதான் இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து. அடியவர்கள் கூட்டம் எங்களுக்கு அதுதான் சத் சங்கம் என்று சொல்றது. சத்தண்டா ரெண்டு கருத்து. சத்தண்டா உண்மை, மெய்யான, மெய்யடியார் அதான் உண்டு கூட்டம். இரண்டாவது மெய் என்கிறது இறைவனுக்குரிய சொல்லு. மெய் கண்ட சாத்திரம். மெய் என்ற சொல்லுக்கு ஒரு பொருள் இறைவன். நாங்க விட்டுட்டோம். சைவத்துல மெய் கண்ட சாஸ்திரம் என்று போட்டிருக்கு. இறைவனை மெய் என்று சொல்லுது. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுட்டேன் என்று திருவாசகத்தில் இருக்கு. ஆனா நாங்கள் மெய்யை மறந்து போயிட்டோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா தியாலஜி என்ற சொல் இருந்தது. தியாலஜி என்றதுக்கு இறையியல் என்றுதான் நாங்கள் எல்லாம் படிச்சு பல்கலைக்கழகத்திலேயே இறையியல் என்றுதான் இருந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில். கிறிஸ்தவ இறையியலை தியாலஜியை சொல்லுவார்கள், இறையியல் என்று. இன்றைக்கு அந்த கிறிஸ்தவ இறையியலை இவர்கள் மெய்யியல் என்று மாத்திட்டார்கள். அவர்கள் மெய்யை எடுத்துட்டார்கள், நாங்க மெய்யை விட்டுட்டோம். வேதம் என்ற மாதிரி அந்த வேதம் எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் வேதத்தை விட்டுட்டோம். வேதக்காரர் அவை என்ற மாதிரி இப்ப மெய்யும் போயிட்டு அது மாதிரி. அப்ப சீரடியார் என்பது மெய்யடியார். சச்சங்கம். சச்சங்கத்வே நிசங்கத்வம். சச்சங்கத்துல இருந்தா, நல்ல கூட்டத்துல இருந்தா கூடாத கூட்டம் வராது இல்லையா?
வராது தானே. ஓம் ஐயா. கூடாத கூட்டம் வராது. அந்த இதுக்கு போகணும், இந்த பாட்டிக்கு போகணும், இந்த போட்டிக்கு போகணும்ன்ற பிரச்சனைகள் இல்லை. கூப்பிடவும் மாட்டாங்க இல்லையோ. ஓம் ஐயா. இவர் வந்தா என்ன, இவர் பாட்டிக்கு ஏற்ற ஆள் இல்லையென்று கூப்பிட மாட்டாங்க. அப்ப சச்சங்கத்வே நிசங்கற்பன், தேவையில்லாத கூட்டம் போயிடும். நிசங்கத்வே நிர்மோகற்பன், தேவையில்லாத கூட்டத்தோட சேர்ந்தா மோகம். மோகம் என்றா ஆசை, தேவையில்லாத ஆசைகள் வரும். அவர் அப்படி கார் வண்டி இருக்கிறார், இவர் இப்படி உடுப்பு வண்டி இருக்கிறார், இவர் இப்படி பெல்ட் கட்டி இருக்கிறார் இல்லையா. அப்ப நிர்மோகத்வம். நிர்மோகத்வே நிச்சல தத்துவம். சலமண்டா ஓடிக்கொண்டிருக்கிறது, நிச்சலமண்டா சலனம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்காமல் உறுதியாக இருத்தல் நிச்சல தத்துவம். அப்ப நிச்சல தத்துவம், இந்த ஆசைப்படும் அல்லல் படும் அங்கு ஓடி ஆடி இருக்காம அது இருந்தால் சலனம் இல்லாத மனசு. ஆசைகள் அடங்குற நிலை, ஆசைகள் அனுபவித்தும் அடங்கும். மற்றது தேவையில்லாத கூட்டங்களை விட்டால் தேவையில்லாத ஆசைகள் வராது. மற்றது அடுத்தது சீலிங் ஆஃப் டிசைர்ஸ் என்று நாங்கள் ஒரு கட்டுப்பாடு. 3 வழிகள் இருக்குது. தேவையில்லாத கூட்டங்களோடு சேர்ந்து ஆசைகள் வளர்ந்து கொண்டே போகும். ஆசைகளை அனுபவிச்சும் கொஞ்சம் அடக்குறது. மற்றது ஆசைகளை ஒரு உச்ச வரம்பு சீலிங் ஆஃப் டிசைர்ஸும் போட்டு கண்ட்ரோல் பண்றது. மற்றது ஆசைகளை சேனல் பண்றது, சப்ளிமேஷன், மடை மாற்றுதல் என்று சொல்லுவார்கள். மடை மாற்றுதல் அதனூடாகவும் செய்கிறது. இப்படி ஒவ்வொரு டெக்னிக்ஸ் இருக்குது. அப்ப அதான் சத்சங்கத்வே நிசங்கத்வன், நிசங்கத்வே நிர்மோகத்வன், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்வே ஜீவன் முக்தி. அந்த மனம் சலனம் அடங்கினோன்னு அதுதான் முக்தி நிலை வந்துடும். அடுத்தது இருக்கிற பொழுதே முக்தி வந்துடும், ஜீவன் முக்தி. ஜீவித்திருக்கிற பொழுதே அந்த நிலை வரும். அதான் திருவாசல் வேறு, மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே. மாற்ற மனங்களிய, அப்படி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கிற மனம் அடங்க அங்கே நின்ற மறையோனே. அவர் ஏற்கனவே அங்க இருக்கிறார். இப்ப நாங்கள் ஓடுற ஓட்டத்திலையும் ஆடுற ஆட்டத்திலையும் புழுதி பறக்குது, அதுல தெரியல. நாங்கள் எங்களுடைய ஆட்டம் ஓட்டம் கொஞ்சம் அடங்க, அந்த புழுதி அடங்க உள்ளுக்கு அவர் அதுக்குள்ள எங்களுக்குள்ளேயே இருக்கிறார், அங்க நிற்கிறார், அது தெரியுது. பனி புகார் இருக்கேக்க அங்கால நிக்கிற மரம் தெரியாது. பனி இதெல்லாம் கழிஞ்ச உடனே மரம் தெரியுது. மரம் புதுக்க வரையில் ஏற்கனவே நிற்குது. அதான் மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே. அதுக்குத்தான் சீரடியார் கூட்டம், சற்சங்கப்பம். சைவத்துல மிக முக்கியமான ஒன்று அடியவர்கள். சிவபூசையில நாங்கள் சொல்றது அடியவர் என்ன, அடியவர் பூசை இல்லாம அரண் பூசை நிறைவுறாது. ஏன் சண்டேஸ்வர பூசை என்றா 63 நாயன்மார்கள் ஒருத்தர். நீங்க இறைவனுக்கு பூசை பண்ணி எண்ணத்தை படைச்சாலும் சண்டேஸ்வரருக்கு படைத்து அவருடைய அனுமதி பெற்றுத்தான் அங்கால மற்றவைக்கு எடுக்க வேணும். அவருடைய வழிபாடு இல்லாமல் சிவ வழிபாடு பூர்த்தியாகாது. அப்ப இறைவனை கும்பிட்டாலும் அடியவர்களையும் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். பர்சனல் ரிசோர்சஸ் இது இம்பார்ட்டன்ட். கடவுள் என்று கடவுளை மட்டும் பிடிச்சு கொண்டு போயலாம். அதுதான் இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான், பெருமான் எங்களுடைய தலைவன், அணங்கடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூரப்பாடி. அவர் தில்லை அம்பலத்திலே ஆடுகின்றார், தில்லை அம்பலத்திலே ஆடுகின்றார், அணங்கோடு ஆடுகின்றார். அதான் உண்டு சைவத்திலே உண்டு. இறைவன் பெண்ணோடு பாகம் பெண்ணுரு வானாய் போற்றி. அப்ப அணங்கொடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூரப்பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. இதுலையும் கேட்ப என்ன, சிவபெருமான் ஏன் பெண்ணோட வச்சு ஆடுறார் என்ற பாட்டும் வரும் மாணிக்க வாசலுடைய பாட்டுல. அந்த புத்தரோட வாதம் செய்யறது வருவதല്ലോ, அதுல ஒரு பாட்டு வருவதല്ലോ, என்ன பெரும்பித்தன் காணேடி என்று வரும். அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா சிவகுமார்? என்ன பெரிய கடவுள் என்று சொல்ற, அவர் அங்க பொம்பளையோட ஆடிக்கொண்டு இருக்கிறாரு. பெண்பால் உகந்திரனேல் பேதா இருந்தோர் விண்பால் யோகைதி வீடு வருகான் சாலோ என்று வரும்.
தென்பால் உகந்துரையின் தென்பால் உகந்துரையின் தென்னன் பெருந்துரையான் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி. எல்லாம் தென்னாடுடையவன் என்று சொல்ற, பெரிய ஆள் என்று சொல்ற, அவர் பெண்பால் உகந்தான். அவர் ஒரு பொம்பளையோட போயிருக்கிறார். பக்கத்துல போயிருந்தாலே நாங்கள் இது என்ன இந்த மனுஷன் பக்கத்துல இருக்குன்னு சொல்றோம். கட்டிப்பட்டிச்சு கொண்டு இருந்தாலும் ஒரு மாதிரி சொல்றோம். அந்த ஆள் ஒட்டி கொண்டிருக்குது இடது பக்கத்துல. பெண்பால் உகந்தான் பெரும் பித்தன் காணேடி என்று சொல்ல அவர் சொல்லுகிறார். பெண்பால் உகந்திலனேல் பேதாய், பேதாய் என்றா பெண்ணே, பேதை பெண்ணே, இருநிலத்தோர் விண்ணிலையும் மண்ணிலும் இருக்கிறவர்கள் அவர் பெண்ணோட இருக்காட்டி இது எல்லாரும் யோக நிலைக்கு போயிடணும். அவர் பெண்ணோட இருக்கிறவரையாத்தான் இங்க நாங்கள் பெண்ணோட இருக்கிறோம். பேதாய் இருநிலத்தோர் விண்பால் யோகைதி வீடுவர்கான் சாளலோன். இப்ப பெண்பாலோட இறைவன் அம்பாலோடு இருப்பதற்கு காரணம் உலகத்துல எல்லாம் ஆண் பெண்ணாக இருந்து கூடி கழித்து பெருகி பல்கி பெருகி இருக்கிறதுக்கு காரணம் இறைவனும் ஆணும் பெண்ணுமாக அங்கே இருக்கிறார். கோயில் நடக்கிற திருக்கல்யாணம் அதுதான். படைத்தல், சிவனும் சக்தியும் சேர்தல். அதான் அணங்கொடு அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கூற பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. இன்றைக்கு 7 பாடல் காணும். எங்களுக்கு நேரம் வந்துட்டு நாங்கள் வேணுமெண்டா அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு இந்த மிச்ச பாடல்களை பார்க்கலாம். என்ன நல்லது ஐயா. ஏதாவது கேள்வி இருக்கா? வான்முகில் வளாதுவை கமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது வீரர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மரக நம பார்வதீபதையே, மகாதேவா, அரக நம பார்வதீபதையே, மகாதேவா, அரக நம பார்வதீபதையே. மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, சிச்சபேசா சிவசிதம்பரம். நாளைக்கு சச்சங்கத்துல சந்திப்போம். நாளைக்கு எங்களுக்கு சனிக்கிழமை கருணா நேரம் இரவு 7:30. சரிதானே? நன்றி.